Hi friends, இந்த வீடியோவில் past participle பற்றி பார்க்கலாம். Do you see the car driven by my cousin? இந்த இடத்துல driven அப்படிங்கிற வேர்டு தான் past participle. Which car, எந்த கார் அவன் ஓட்டிகிட்டு போனான் அப்படின்னு கேட்கும்போது the car driven by my cousin அப்படிங்கிறது ஆன்சராக வருது. ஸோ அது அந்த காரை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வருது ட்ரைவன்கிற வேர்டு. அட் த சேம் டைம் ட்ரைவ்ங்கிற வேர்டு ஒரு வேர்ப், அதோட என் சேர்த்த ஃபார்மேட்டில் இது வந்திருக்கு. ஸோ இது அதனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேர்ப் வேர்பாகவும் இங்கே யூஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் அப்ஜெக்டிவாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறோம். ஐஎன்ஜி ஃபார்மோடு சேர்ந்து வந்துருந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆயிரும். ஐஎன்ஜி ஃபார்ம் இல்லாமல் பாஸ்ட் ஃபார்மாக வந்திருக்கு, ட்ரைவன் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணி பார்த்தா இன்னும் நல்லா புரியும். I myself saw the letter posted. இந்த இடத்துல போஸ்டட், விச் லெட்டர் அப்படின்னு கேட்கும்போது த லெட்டர் ஐ போஸ்டட் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஸோ இந்த இடத்துல போஸ்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹீ இஸ் அ மேன் லைக்ட் பை ஆல். வாட்ச் தட் கார் டிரைவன் அட் ஃபுல் ஸ்பீட். ஸோ இந்த இடத்துல விச் கார் அப்படின்னு கேட்கும்போது த கார் தட் இஸ் டிரைவன் அட் ஃபுல் ஸ்பீட் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஸோ அப்ஜெக்டிவாகவும் ப்ளஸ் வேர்பாகவும் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் த டாக்டர் நோன் இன் த ஹோல் வில்லேஜ். தேட்ஸ் த பாய் இன்வைட்டட் டு பிளே. தேர் வர் மெனி ட்ரீஸ் லேடன் வித் ஃப்ரூட். See the tree bent to the ground. Rama is a boy trusted by his friends. ஸோ இதில் எல்லாமே இட்டலிக்ஸில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ். Hope you understand this video. Thanks for watching.